வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய தகவலை தெரிந்து கொள்வோம். ஒரு சிறு பையன், 3 வயது உள்ள சிறு பையன், 3 வயதிலே அவனுக்கு பார்வை குறைபாடு ஏற்படுகிறது. மெல்ல மெல்ல பார்வை குறைபாடு ஏற்பட்டு 5 வயதில் முழுமையாக பார்க்கும் சக்தியை அவன் இழந்து விடுகிறான். ஆனால் தனக்கு பார்வை போய்விட்டது என்று அவனுக்கு தெரியவில்லை. தன் தந்தையாரிடத்தில் கேட்கிறான், என்னுடைய அறை மட்டும் ஏன் இருட்டாகவே இருக்கிறது என்று அப்பாவிடம் அப்பாவியாக கேட்கிறான். ஆனால் அவனுடைய தந்தை தன் மகனுக்கு பார்வை போய்விட்டது என்பதை உணர்ந்து அவனை ஒரு பார்வையற்றோர் பிள்ளைகள் படிக்கிற அந்த பள்ளியிலே கொண்டு போய் அவரை சேர்க்கிறார். அந்த பள்ளியிலே அவன் படித்து கொண்டிருக்கிற பொழுது அந்த பள்ளியிலே ஒரு விழா நாளிலே ஒரு இராணுவ அதிகாரி வந்து அந்த பிள்ளைகளிடத்தை பேசுகிறார். நீங்கள் உலகம் உங்கள் கண்களுக்கு இருட்டாக இருக்கிறது என்று நீங்கள் நினைக்காதீர்கள். நாங்கள் கூட சண்டையிடுகிற பொழுது எதிரிகளிடமிருந்து எங்களை தற்காத்து கொள்ள இருட்டிலே எல்லா விளக்குகளையும் அணைத்துவிட்டு பதுங்கு குழியிலே இருட்டிலே பதுங்கிக் கொள்வோம். அப்பொழுது எல்லா விளக்குகளையும் அணைத்து விடுவோம். ஏனென்று சொன்னால் எதிரிகளுக்கு எங்கள் இருப்பிடம் தெரியக்கூடாது என்று. இருட்டிலே இருந்தாலும் நாங்கள் அடுத்த இந்த பதுங்கு குழியிலே நான் இருந்தால் எனக்கு ஒரு 5 அடி தள்ளி இன்னொரு பதுங்கு குழியிலே இன்னொரு வீரன் ஒளிந்திருப்பான். நாங்கள் விளக்கு போட்டு எதையும் செய்துவிடக்கூடாது, எதிரிக்கு தெரிந்துவிடும். எனவே நாங்கள் இருவரும் பேசிக்கொள்ள எங்களுக்கான ஒரு மொழியை உருவாக்கி கொண்டு பேசிக்கொள்வோம் என்று சொன்னார். இது அந்த பையன் மனதிலே அப்படி என்று சொன்னால் விழியிழந்த நாமும் அப்படி ஒரு பாஷையை உருவாக்கி கொண்டால் எப்படி இருக்கும் என்று 20 ஆண்டுகள் முயற்சி செய்து விழியிழந்தோர் படிப்பதற்கான அந்த பிரெயில் முறையை கண்டுபிடித்தான். அந்த சிறுவரின் பெயரே பிரெயில். ஆனால்தான் அந்த எழுத்து முறைக்கு பிரெயில் எழுத்துக்கள் என்று பெயர் வைத்தார்கள். நான் இந்த சம்பவத்தை வாசித்து இதன் மூலம் சின்ன சின்ன வெளிச்சத்தில் சொல்ல விரும்புகிற செய்தி என்னவென்று சொன்னால், அன்றைக்கு அந்த இராணுவ அதிகாரியினுடைய ஒரு பேச்சு அந்த சின்ன பையனிடத்திலே ஒரு சிந்தனையை உருவாக்கி அதன் மூலம் இன்றளவுக்கும் பார்வை இழந்தோர்கள் படிப்பதற்கான ஒரு வசதிமிக்க பிரெயில் எழுத்து முறை உருவானது. எனவே ஒரு சின்ன பேச்சு, ஒரு சின்ன சிந்தனை, ஒரு சின்ன கருத்து வாழ்வின் மிகப்பெரிய வெளிச்சத்திற்கு நம்மை கொண்டு போய் சேர்க்கும் என்கிற அடிப்படையில் தான் ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன வெளிச்சத்தில் ஏதேனும் ஒரு சின்ன சம்பவத்தை எடுத்து அதிலிருந்து நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தியை உங்களை முன்வைக்கிறோம். நான் சிந்தித்த இந்த சிந்தனையோடு கூட இதே சம்பவத்தை நீங்கள் சிந்திக்கிற பொழுது புதிய புதிய அனுபவங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அப்படித்தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலையும் அநேக பிரசங்கங்களை, அநேக நற்செய்தி பேருரைகளை, அநேக இறையியல் தியானங்களை கேட்கிறோம். ஏதோ ஒரு வார்த்தை, ஏதோ ஒரு சிந்தனை நம் வாழ்வை முற்றுமையாக மாற்றி மிகப்பெரிய வெளிச்சத்திற்கு கொண்டு சேர்க்கும். எனவே இந்த பிரெயில் எழுத்து முறையை தெரிந்து கொள்வதோடு கூட ஒரு சின்ன பேச்சு அந்த சின்ன பேச்சில் இருக்கிற ஒரு சின்ன சிந்தனை, அந்த சிந்தனையில் இருக்கிற ஒரு சின்ன சொல் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் என்பதை இந்த பிரெயில் சிறுவனுடைய வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொள்வது போல சின்ன சின்ன வெளிச்சமும் சின்ன செய்தியின் மூலம் உங்கள் வாழ்க்கையில் ஏதேனும் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கிற நம்பிக்கையில், ஆசையில்தான் ஒவ்வொரு நாளும் சிந்தனைகளை விதைத்து கொண்டிருக்கிறோம். அந்த சிந்தனைகள் உங்கள் வாழ்க்கையில் புதிய வெளிச்சத்தை உருவாக்க வேண்டும் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளை தொடங்குவோம்.